அமர்நாத் யாத்திரை சென்ற பக்தர்கள் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் யாத்திரை பற்றியும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றியும் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். புனித அமர்நாத் குகை ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் அமைந்துள்ளது. அமர்நாத் குகையை அடைய வேண்டுமென்றால் முதல்ல பெஹல்காம் என்ற ஒரு இடத்திற்கு நாம் சென்றடைய வேண்டும். பெஹல்காம் அப்படிங்கிறது சுமார் 46 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. தமிழகத்திலிருந்து பெஹல்காமுக்கு மக்கள் இரு வழியாக வருகின்றனர். ரயில் மூலமாக வருகிறவர்கள் ஜம்மு தாவி எக்ஸ்பிரஸில் சென்னையிலிருந்து கிளம்பி ஜம்மு என்ற ஒரு இடத்திற்கு வந்து விடுகிறார்கள். அங்கிருந்து ஒரு 300 கிலோமீட்டர் பஸ்ஸில் பயணித்தால் பெஹல்காமை வந்தடைந்து விடலாம். அதே போல் ஃப்ளைட்டில் வர்றவங்க, விமானத்தில் வருகிறவர்கள் ஸ்ரீநகரில் வந்து இறங்கி விடுகிறார்கள். அங்கிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் பெஹல்காம் உள்ளது. பெஹல்காம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும், கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். சிறிய சுவிட்சர்லாந்து என்று அந்த ஊர் மக்கள் அழைக்கிறார்கள். பெஹல்காமிலிருந்து ஒரு 46 கிலோமீட்டர் பயணித்தால் புனித அமர்நாத் குகையை சென்றடைந்து விடலாம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4000 மீட்டர் உயர்ந்து இமயமலையில் நிற்பதால் கடும் குளிர், பனி ரொம்ப அதிகமாக இருக்கும். வருடம் முழுவதும் அமர்நாத் குகையை பனி மூடியிருக்கும். 3 மாதங்களை தவிர சூரியன் நல்ல அந்த வெப்பம் இருக்கும் பொழுது அந்த 3 மாதங்களில் தான் யாத்ரிகளை அனுமதிக்கிறார்கள் அரசாங்கம். அதாவது யாத்ரிகள் ஒரு வருஷத்தில் சுமார் 45 நாட்கள் அமர்நாத் குகைக்கு சென்று வரலாம். வருஷம் சுமார் 6 லட்சம் பக்தர்கள் சென்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அது இந்த மாதம்தான், ஜூலை ஆகஸ்ட் மாதம்தான். இந்த வருடமும் அந்த மாதிரி சுமார் 40 நாட்கள் அனுமதித்திருக்கிறார்கள். நேற்று தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. இதே போல இதுக்கு முன்னாடி 3 முறை தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. 2000 ஆண்டு, 2001 ஆண்டு, 2002 ஆண்டு தீவிரவாதிகள் தொடர்ந்து 3 வருடம் தாக்குதல் நடத்தி முதல்ல 30 பேர், பிறகு 13 பக்தர்கள், பிறகு 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த தீவிரவாத தாக்குதல் 15 வருடத்திற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. மத்திய அரசும் மத்திய உள்துறையில் நிறைய அவசர கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திலையும் அவசர கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்தும், தீவிரவாதிகளுக்கு எப்படி பதிலடி கொடுப்பது என்பது குறித்தும் டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பூபேந்தர் சிங்குடன் சலீம்.